வணக்கம். மழலைகள் நிற நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு என்னோட கதைக்கிறதுக்கு 3 குட்டீஸ் வந்திருக்கணும். அந்த 3 பேரும் முதலாவது யார் கதைக்க போறாரு அப்படின்னு சொன்னா, என்ன பேர் பிள்ளைக்கு? அஸ்டித். அப்பாக்கு என்ன பேர் பிள்ளை? இந்த அப்பாக்கு அம்மாக்கு வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கிறோம்? அஸ்டித் வீட்டை பிள்ளை எந்த நர்சரில படிக்கிறீங்க? ஒரு டீச்சருக்கு என்ன பேர்? என்ன பேர் டீச்சருக்கு? நந்தினி டீச்சரோ? நந்தினி டீச்சர் என்ன பாட்டு பிள்ளை சொல்லி தந்தவா? வாழைப்பழ பாட்டோ? பிள்ளைக்கு வாழைப்பழம் நிறைய பிடிக்குமோ? வாழைப்பழம் பிடிக்குமோ? என்ன பழம் பிடிக்கும் பிள்ளைக்கு? வாழைப்பழம் பிடிக்குமோ? சாப்பிட்டுட்டு வந்த நீங்க வாழைப்பழம்? ஓமோ, என்ன சாப்பிட்டுட்டு வந்த நீங்க? அஸ்டித்துக்கு என்ன சாப்பாடு நிறைய பிடிக்கும்? அப்பளமோ அப்பமோ? அப்பளம். சரி, அஸ்டித் வீட்டு யார் சமைக்கிறது? அம்மம்மா. அப்ப அம்மா என்ன செய்யறவா? தைக்கிறவாவோ அம்மா? என்னெல்லாம் தைப்பா உங்களோட அம்மாக்கு? என்ன தைக்க தெரியும்? என்னம்மா? துணி. துணி எடுத்து அம்மா தைச்சு தருவா. அஸ்டித்துக்கு என்ன தைச்சு தந்திருக்கிறா? காய்ச்சிட்டு ஷர்ட்டெல்லாம் அம்மாவை தைச்சு தரது அஸ்டித்துக்கு. ஆம், சரி, ஓகே. இப்போ எனக்கு வாழைப்பழ பாட்டு பாடி காட்டுங்க பாப்பம். சின்ன சின்ன ஓகே. அஸ்டித் வீட்டை வாழைப்பழம் இருக்குதோ? வாழை மரம் இருக்கோ உங்களோட வீட்டை? வாழை மரம் இருக்குதோ? என்ன செய்வீங்கள்? நிறைய வாழைப்பழம் வந்தா என்ன செய்வீங்கள்? பழுக்கும். பழுத்தா அப்புறம் என்ன செய்வீங்கள்? கடைக்கு குடிப்பீங்களோ நீங்க சாப்பிடுவீங்களோ? கடைக்கு. அப்ப நீங்க என்ன சாப்பிடுவீங்கள்? கடைக்கு கொடுத்துட்டு நாங்கள் அதில் ஒன்று எடுத்து சாப்பிடுவோம். என்ன அஸ்டித்? சரி, அஸ்டித்துக்கு படிச்சு பெரிய ஆளா வந்த அப்புறம் என்னவா வர விருப்பம்? டாக்டரா வரணுமெண்டா ஆசை. சரி, யாருக்கு ஊசி போடணுமெண்டா ஆசை அஸ்டித்துக்கு? அம்மாக்கு மட்டும்தானோ? அப்பாக்கு. அப்ப இப்ப நாங்கள் வந்தா எங்களுக்கெல்லாம் ஊசி போட்டு மருந்து தர மாட்டீங்களா அஸ்டித்? சரி, வேறு எல்லாருக்கும் நாங்கள் ஊசி போட்டு மருந்து கொடுக்கணும். என்ன கொடுக்கணும் தானே டாக்டர்? ஓ, சரி, ஓகே. இப்ப எனக்கு அடுத்து என்ன செய்து காட்ட போறீங்க அஸ்டித்? பாட்டு பாடி காட்டியாச்சு. குட்டி கதையொன்று சொல்றீங்களே எனக்கு? இல்லை, என் கதை பிடிக்காது உங்களுக்கு. அப்பப்பா கதை சொல்லி தர மாட்டாரோ? அப்பப்பா என்ன சொல்லித்தார அவர் பிள்ளைக்கு? ஒன்றும் சொல்லித்தார இல்லையோ? யார் வீட்டை பாடம் சொல்லித்தார அஸ்டித்துக்கு? அக்கா. அக்காக்கு என்ன பேர்? உம்மண்டே கூப்பிடுறீங்களா அக்காவை? அஸ்டித், என்ன பேர் பிள்ளைங்க அக்காவுக்கு? அக்காண்டு தான் கூப்பிடுறது. அண்ணாவை அண்ணாண்டு தான் கூப்பிடுறது. என்ன அஸ்டித்? அக்கா என்ன சொல்லி தந்துருக்கிறா பிள்ளைக்கு? அக்கா பாடம் சொல்லி தந்தவாரோ? என்னென்ன பாடம் சொல்லி தரவா அக்கா? ஆனாவன வேற? எத்தனை வயசு பிள்ளைக்கு? 4 வயசு. குட்டி தம்பி. என்ன குட்டி தம்பியோ நீங்கள்? சரி, என்ன விளையாட்டு பிடிக்கும் பிள்ளைக்கு? கிரிக்கெட். யாரோட விளையாடுவீங்க கிரிக்கெட்? அண்ணாவோட தான் கிரிக்கெட்டும் விளையாட. யார் வின் பண்ணுவீங்க?
அண்ணா நீங்களும் அண்ணா மாதிரி வளர்ந்த பிறகு பின்பற்றுவோம் என்ன இப்படிக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் சொல்லல எனக்கு என்ன சாப்பாடு பிடிக்குமெண்டு அப்பம் அப்பம் அப்பளம் மாறி இப்ப அப்பமா வந்துட்டுது என்ன வ ஓ சரி வீட்டு யார் அப்பம் சொல்றது அது மம்மம்மா தான் ஆ உங்களோட அம்மாவுக்கு சமைக்கவே தெரியாது சரி தெரியும் உங்களுக்கு என்ன செய்ய தெரியும் உங்களுக்கு என்ன செய்ய தெரியும் என்னம்மா விளையாடுறதானே இன்னும் அம்மாவுக்கு நாங்கள் ஹெல்ப் செய்யல என்ன செய்திருக்கிறீங்களோ அம்மாவுக்கு சரி ஓகே பரவாயில்ல உங்களோட ஃப்ரெண்டுக்கு என்ன பேர் உங்களுக்கு நண்பன் இருக்குதோ நண்பன் என்ன பேர் அவருக்கு ஆர் என்ன பேர் அபினாஷ் தான் உங்களோட ஃப்ரெண்டோ என்ன செய்வீங்க ரெண்டு பேரும் அபினாஷும் நீங்களும் என்ன விளையாட்டு விளையாடுவீங்க பந்தடிச்சு வேற ஓடி விளையாடுறது பந்தடிக்கிறது எல்லா விளையாட்டு நீங்களும் அபினாஷும் தான் விளையாடுவீங்களா அப்படித்தானே சரி ஓகே பிள்ளைக்கு பிடிச்ச பிராணி என்ன முயல் வீட்டை நிக்குதோ முயல் இல்ல ஏன் அப்பா வாங்கி தர மாட்டாராமோ எங்க பார்த்த நீங்க முயலை ஆட்ட தோட்டத்துல எல்லாட்ட தோட்டத்திலும் சரி உங்களோட அப்பா என்ன வேலை செய்யற என்னம்மா போறவர் வேலைக்கு போறவர் அப்பா சரி அப்ப நீங்க ஆட்ட தோட்டத்துல போய் முயல் பார்த்துருக்கிறீங்க ஆட்ட ஓகே அப்ப நிறைய முயல் வருமாங்க இல்ல அப்ப எத்தனை முயல் வரும் ஒன்று வந்தா என்ன செய்வீங்க நீங்க என்ன அடே முயல் தடம் போடுறதோ முயல் தடம் போட்டு என்ன செய்வீங்க முயலை பிடிச்சிருவீங்க பாவம் செத்துருந்தா அந்த முயல் இல்லையோ அப்ப உயிரோட இருக்குமோ அப்ப அதை கொண்டு வந்து வீட்டை வளர்க்கலாம் தானே நாங்கள் அந்த முயலை கூட்டுக்குள்ள போட்டு இல்லையோ பாவம் என்ன நாங்கள் பிராணிகளை வந்து கூட்டுக்குள்ள போட்டு அடைக்க கூடாது என்ன அடைச்சா பாவம் தானே மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் நினைந்திருக்கிறோம் அடுத்தது கதைக்கிறதுக்கு ரெடியா அபினாஷ் அப்பாக்கு என்ன பேர் அபினாஷின் ராசேந்திரம் அம்மாக்கு வீட்டை பேர் யாரெல்லாம் இருக்கணும் அபினாஷ் வீட்டை என்ன நீங்க மட்டுமோ அக்கா தம்பி தங்கச்சி அண்ணா யார் இருக்கணும் அபினாஷ் வீட்டை ஓ யார் அது சிக்கா யார் அது உங்களுக்கு தங்கச்சியோ பிள்ளைக்கு எத்தனை வயசு 4 வயசு 5 வயசோ 5 வயசு வர வருஷம் ஸ்கூல் போக போறீங்களோ நர்சரி போக போறீங்களோ ஸ்கூல் போக போறீங்களோ ஓகே உங்களோட நர்சரிக்கு என்ன பேர் கைதடியில இருக்குது உங்களோட நர்சரி சரி உங்களோட டீச்சருக்கு என்ன பேர் கவிதா டீச்சரும் நந்தினி டீச்சரும் கவிதா டீச்சர் என்ன சொல்லி தருவா அப்பா அம்மானவரே கவிதா டீச்சர் சொல்லி தரவாவோ சரி நான் பாடி காட்டுங்க பாப்போம் எப்படி சொல்லி தருவா கவிதா டீச்சர் அப்ப டீச்சர் பாட்டு சொல்லி தருக்க நீங்க எங்க பாக்குற நீங்க என்ன யோசனை உங்களுக்கு வாரது என்னவா வேற விருப்பம் பிள்ளைக்கு படிச்சு பெரிய ஆளா வந்தா பிறகு டாக்டரோ இன்ஜினியரோ டீச்சரோ நர்ஸோ என்னவா வேற விருப்பம் டாக்டரா வரணும் அப்ப என்ன சாப்பாடு பிடிக்கும் பிள்ளைக்கு தோசை தோசை என்னதோட சாப்பிடுவீங்க சம்பலோட அப்ப தோசையம்மா தோசைன்னு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமோ அபினாஷுக்கு
ஆ பாடி காட்டுங்க பாப்பம். இதுக்கு தோசை பிடிக்கும் தானே? அப்போ அந்த பாட்டை பாடி காட்டுங்க பாப்பம். தோசையம்மா தோசை. யார் சுட்ட தோசை? விட்டு யார் தோசை சுடுறது? அம்மா அம்மம்மா. அப்ப அம்மா சுட்ட தோசை இல்ல அம்மம்மா சுட்ட தோசைன்னு நாங்க பாடணும். என்ன அபிராஸ்? இந்த தோசைக்கு என்னென்ன போடுறவா அம்மம்மா? ம் பார்த்துருக்குறீங்களா தோசைம்மா குழை கேட்க? அதில் நீங்கள் நித்திரியான அப்புறம் தான் நம்ம குழைச்சி வைக்கிறவா ஓ தோசைக்குமா? என்னென்ன போட்டு குழைப்பா? அரிசி மாவும் உளுந்து மாவும். என்ன இப்படி அம்மா என்ன வேலை செய்கிறா அபினாசில் அம்மா? என்ன வேலைக்கு போறவாவோ போறேலையோ? புரியல. போறேல. அப்ப ஏன் வீட்டை சமைக்கிறீல அம்மா? ஆ அம்மா சமைக்கிறவா. நீங்க சொன்னீங்க அம்மம்மா தான் சமைக்கிறவாண்டு. தோசை மட்டும்தான் நம்ம அம்மா சுடுறவா போல. மற்றெல்லாம் அம்மா செய்கிறவாவோ? சரி, உங்களுக்கு என்ன செய்ய தெரியும்? என்ன உங்களுக்கு என்ன பிராணி பிடிக்கும்? கொக்கு. கொக்கோ எங்க பார்த்துருக்குறீங்க? கொக்கு எங்க பார்த்துனீங்க? கொக்கு தோட்டத்துக்கு. தோட்டத்துக்கு. ஆட்ட தோட்டம். அப்பான தோட்டத்துக்கு பார்த்தேன்னா. ஓகே, உங்களுடைய அப்பா தோட்டம் செய்கிறவரோ? செய்தவ. என்னென்ன இருக்குது உங்களோட தோட்டத்தில்? போயிருக்கிறீங்களா அப்பான தோட்டத்துக்கு? போன வழியே தான் நாங்கள் கொக்கு பார்த்துனாங்க. என்ன பினாஸ்? சரி, உங்களோட தோட்டத்தில் என்ன எல்லாம் இருக்குது சொல்லுங்க பாப்பாம். என்ன இருக்கு தோட்டத்தில்? என்ன பயிர் வச்சிருக்கிறாரப்பா தோட்டத்தில்? ம் மிளகாய் வச்சிருக்கிறாரோ? நாங்கள் போய் கொக்கை மட்டும் பார்த்துட்டு ஓடி வர்றது. அப்பாவுக்கும் ஒரு வேலையும் செய்து கொடுக்குறீங்களா? அப்படித்தானே அபினாஷ்? அப்பாவுக்கு என்ன வேலை செய்து கொடுப்பீங்க? சரி, நாங்கள் தோரடைய சவியம் சொல்லணும். சொல்லுங்க பாப்பம். திருச்சிட்டம்பலம் சொல்லி சொல்லணும். சரியே? திருச்சிட்டம்பலம் தோடுடை சவியன் விடையறிய துவ மரிசூடி காடுடை சுடலை பொடி பூஷன் உலங்கர கல்வ ஏடுடைய மரண உடைநாள் பணிந்து எத்தாடுடை செவிய பீடுடைய பிரமரியோ உமானமானந்து திச்சி சம்பளம். ஓகே, அச்சா பிள்ளை. என்ன இந்த கோயிலுக்கு போவீங்களோ? எந்த கோயிலுக்கு போறீங்களா அபினாஷ்? வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போவீங்களோ? பிள்ளையார் கோயிலோ முருகன் கோயிலோ? என்ன கோயில் இருக்கு உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில்? அம்மன் கோயில். அம்மன் கோயில். அம்மன் கோயிலுக்கு போய் யார் தேவாரம் பாடுறது? நீங்க தான் பாடுறது. அப்ப வீட்டு யார் தேவாரம் பாடுறது? நீங்க எப்ப வீட்டை தேவாரம் பாடுவீங்களா அபினாஷ்? எப்ப தேவாரம் பாடுவீங்க? இப்ப காலமையோ பின்னேரமோ எப்ப பாடுவீங்க? காலமே. என்ன நர்சரிக்கு போவோம்னா நாங்கள் தேவாரம் எல்லாம் பாடிட்டு தான் போறது. அப்படித்தானே அபினாஷ்? சரி, எனக்கு படத்தை என்ன செய்து காட்ட போறீங்க? என்ன பாட்டு பாட போறீங்க? வட்டப்பிள்ளை பாடுவோமா? பாடுங்க பாப்பம். வட்டப்பிளாய் 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 வேளாணிங்கோனின் வேளாணிங்கோனின் அவுட்டினங்காடு அவுட்டினங்காடு டான்சிங் 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 லட்டி பிளட்டி வட்டப்பிளாய் லவ்லி லவ்லி வட்டப்பிளாய் லட்டி பிளட்டி வட்டப்பிளாய் லவ்லி லவ்லி வட்டப்பிளாய். ஓகே, வண்ணத்து பூச்சி பார்த்துருக்குறீங்களோ? எங்க பார்த்ததே இல்லையா வண்ணத்து பூச்சி? எங்க பார்த்த நீங்கள்? அம்மம்மா வீட்டை. உங்களோட வீட்டை வார இல்லையோ? ஏன் உங்களோட வீட்டு ஒரு மரமும் இல்லையோ அபினாஷ் வீட்டை? பூமரம் ஒன்றும் இல்லையோ? இல்ல. அம்மம்மா வீட்டை என்ன மரம் இன்னைக்கு?
அப்ப அந்த தோட்டத்துக்கு வந்திருக்குமே. எந்த விட்ட மஞ்சள் பூரா வந்திருக்குது. ஓகே, அப்ப மஞ்சள் பூவில தேன் குடிக்கிறதுக்காக வண்ணத்து பூச்சி என்ன செய்யும்? அது கேச்சது அது என்னமா கேச்சது. காய்ச்சதுவோ? சரி, அது கட்டாயம் வண்ணத்து பூச்சி தேன் குடிக்க வந்திருக்கு, நீங்க காணில போல. சரி, ஓகே, பிறகு ஆத்தி சுடி சொல்லுங்க. ஆத்தி சுடி அமர்ந்தேத்தவன ஏத்தி ஏத்தி தழுவோஞ்சாம அலஞ்செய்ய விரும்பு அறுவரசினம் ஈயவரு கலவை ஈவரு விளக்க உடையறு விளம்ப உக்கமறு கைவிட எண்ணழுத்திகள் ஏப்பாடு நிகழ்ச்சி ஐயம் மட்டோர் ஒப்புற ஒழுவு ஒழுவரு ஒளிய அவ்வியம் பேச அவ்வஞ்சுருக்க கண்ணொன்று சொல்ல நப்போவள சேனியாடு நயம்பட உட இடமட வீடு மறுக்க வீடு. என்ன? சரி, ஓகே, யார் சொல்லி தந்த பிள்ளைக்கு? கவிதா டீச்சர். சரி, நந்தினி டீச்சர் என்ன சொல்லி தந்தவா? அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பா ஆனவரே நந்தினி டீச்சர் சொல்லி தரோண்டும் நாங்கள் ஞாபகம் வச்சிருக்கிறீல்ல, அப்படித்தான் அபினாஷ்? ஆ, ஏன் கவிதா டீச்சர் அடிப்பாவோ? அதாலதான் ஞாபகம் வச்சிருக்கிறீங்களோ கவிதா டீச்சர்டிய? ஆ, அப்ப நாங்க நந்தினி டீச்சருக்குன்னு சொல்லுவோம், என்ன அடிக்கட்டும், அடிச்சு ஞாபகம் வச்சிருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. படிக்கிறத நாங்க என்ன செய்யணும் அபினாஷ்? ஞாபகம் வச்சிருக்கணும், அப்பதானே நாங்க டாக்டரா வரலாம். விருப்பமில்ல பிள்ளைக்கு டாக்டரா வர்றதுக்கு. அப்ப என்ன செய்யணும்? படிக்கிறது எல்லாம் விளையாடாம டீச்சர் படிப்பிக்க கவனமா இருக்கணும், சரியே? பிறகு நாங்க விளையாடுவோம். உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? கிரிக்கெட். மற்றது யாரோட விளையாடுவீங்க? சரி, ஓகே, நர்சரியில் யாரோட சேர்ந்து விளையாடுவீங்க? யாரோட? சரி, உங்களோட ஃப்ரெண்டுக்கு என்ன பேர்? புத்தா. அது யார் அது புத்தா? ஆ, ஆஸ்டித் தான் உங்களோட புத்தாவோ? நான் வேற யாரோ ஒன்று நினைச்சேன். ஏன் அவரை நீங்க புத்தாண்டு கூப்பிடுற? நீங்கள் வேற வீட்டில் அப்படித்தான் கூப்பிடு நம்ம புத்தாண்டு. ஆ, அப்ப நீங்களும் புத்தாண்டு தான் சொல்ற நீங்களோ? ஆஸ்டித் நீங்களும் சண்டை பிடிப்பீங்களோ? என்னத்துக்கு? பெரிய சண்டை பிடிப்பீங்களோ சின்ன சண்டை பிடிப்பீங்களோ? சின்ன சண்டை. ஏன் சண்டை பிடிப்பீங்க? விளையாட்டுல குட்டி குட்டி சண்டை வரும். என்ன மழலைகள் நேர நிகழ்ச்சியோட தான் நாங்க நினைந்திருக்கோம். அதனோட கதைக்கிறதுக்கு ரெடியா? என்ன பேர் பிள்ளைக்கு? பிரணாஷன். அப்பாக்கு என்ன பேர்? வசந்தன். அம்மாக்கு? வீட்டை வேறு எல்லாம் இருக்கணும். வசந்தனும் மைதிலியும் வேற யார் இருக்கிறது வீட்டை? தாத்தா. வேற தம்பி தங்கச்சி ஒரு தரம் இல்லையோ பிரணாஷுக்கு? எத்தனை வயசு பட்டுக்குட்டிக்கு? 4 வயசு 5 வயசோ? 5 வயசு. சரி, அப்பா என்ன வேலை செய்யறாரு பிரணாஷன் அப்பா? மேசன் வேலை. அம்மா? சரி, பிள்ளைக்கு என்ன வேலை செய்ய பிடிக்கும்? பிள்ளை வளர்ந்து பெரிய ஆளா வந்த அப்புறம் வேலைக்கு போகணும் தானே? போவீங்களோ போக மாட்டீங்களோ? கட்டாயம் போகணும். அப்பா என்ன வேலை செய்ய பிடிக்கும்? டாக்டரா வேற பிடிக்குமோ? பேசன் வேலை கஷ்டம் தானே எங்களுக்கு. படிச்சு நாங்க நல்ல வேலை செய்வோம். என்ன பேசன் வேலை கஷ்டம் பிள்ளைக்கு, பாவம் தானே நீங்கள். சரி, ஓகே, டாக்டரா வர போறீங்களா, இன்ஜினியரா வர போறீங்களா, நர்ஸோ டீச்சரோ என்னவா வர விருப்பம்? டாக்டரா வரணும். அப்ப நாங்கள் என்ன செய்யணும் டாக்டர்?
இந்த பிரணாஸ் டாக்டர் சத்தமா கதைக்கணும். என்ன பிரணாஸ் டாக்டர்? ஓ சரி, ஓகே. இப்ப எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க? முதல்ல வாழைப்பழ பாட்டு பாட போறீங்களோ? பாடுங்க பாப்பம். வாழைப்பழம் வாழைப்பழம் படியான வாழைப்பழம் சின்ன சின்ன நிக்கம்மா சின்ன எறும்பும் பழம். சரி, உங்களுக்கு என்ன பழம் பிடிக்கும்? வாழை. உங்களுக்கும் வாழைப்பழம் தான் சாப்பிட பிடிக்குமோ? என்ன சாப்பாடு பிடிக்கும் பிரணாஷுக்கு? ரொட்டி. ரொட்டி. ரொட்டியும் என்ன சாப்பிடுவீங்க? சம்பல். சம்பல். சரி, பிரணாஷ் வீட்டு யார் சமைக்கிறது? அம்மா. அம்மா தான் சமைப்பா. சரி, நீங்க அம்மாக்கு என்ன உதவி செய்து கொடுப்பீங்க பிரணாஷ்? என்ன உதவி செய்து கொடுப்பீங்களா அம்மாக்கு? ஒரு உதவியும் செய்து கொடுக்குறீங்க, விளையாடுறது போல. அப்படியோ? என்ன விளையாட்டு பிடிக்கும் பிள்ளைக்கு? பந்தடிக்க பிடிக்குமோ? ஓடி பிடிச்சு விளையாட பிடிக்குமோ? எது பிடிக்கும்? பந்து. யாரோட அடிப்பீங்க பந்து? யாரோட? மழலைக்கு நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் நினைந்திருக்கிறோம். பிரணாஷ் பந்தங்களோட அழகா கதைச்சு கொண்டிருக்கிறார். பிரணாஷ், அப்பாவும் நீங்களும் அம்மாவும் எங்கெல்லாம் போயிருக்கிறீங்க? எங்க கூட்டி கொண்டு போயிருக்கணும் உங்களை? ஆ, நீங்க தனியா போவீங்களோ? இல்ல, அப்ப எங்க கூட்டி கொண்டு போவீங்க? ஒரு இடம் கூட்டிட்டு போறது இல்லையா அப்பா அம்மா? கடைக்கு போறது இல்லையோ நீங்கள்? ஆ, போறது பார்க்குக்கு போறீங்க விளையாட. அப்ப எங்க விளையாடுற நீங்கள்? உங்களோட வீட்டை தான் விளையாடுறீங்களோ? சரி, எனக்கு இப்ப தேவாரம் சொல்றீங்களோ? என்ன தேவாரம் சொல்ல போறீங்க? என்ன தேவாரம்? நத்தார்பட சொல்லுவோமோ? சொல்லுங்க பாப்பம், சத்தமா சொல்லுங்க பாப்பம். திருச்சி தம்பல பாட பார்த்து தெரிந்தன கருவாய் தம்மாத யானையுரி திருச்சிட்டம்பலம். ஓகே, பிள்ளைக்கு எந்த கடவுள் பிடிக்கும்? பிள்ளையாரப்பா பிடிக்குமோ? முருகனை பிடிக்குமா? யாரை பிடிக்கும்? அம்மனைத்தான் பிடிக்கும். அப்ப உங்களோட வீட்டை யாரை பிடிக்கும்? அம்மாவையோ அப்பாவையோ? அம்மாவை. அப்ப அம்மாவை பிடிக்கிறதால பிள்ளைக்கு அம்மனையும் பிடிக்குமோ? ஏன் அப்பா அடிக்கிறவரோ பிரணாஷுக்கு? ஆ, நீங்க தானே குழப்படி இல்லையா? அச்சா பிள்ளையே நடிக்கிறவர் அப்பா. வீட்டை நாங்க நிறைய குழப்படி செய்வோம், இங்க வந்து குழப்படி செய்யறீங்களா என்ன பிரணாஷ்? அப்படித்தானே? அப்படியோ? ஆ, பிள்ளைக்கு என்ன கலர் பிடிக்கும்? என்ன கலர்? பர்பிள் கலர் பிடிக்குமோ? பிள்ளைக்கு என்ன பிராணி பிடிக்கும்? நாய். வீட்டு எத்தனை நாய் நிக்கி பிரணாஷ் பேட்ட? ஒரு நாய் தான் நிக்கிதோ? என்ன பேர் உங்களோட நாய்க்கு? என்ன பேர்? நாங்கள் நாய்க்கு என்ன பேர் வைக்கல, அப்படித்தானே பிரணாஷ்? யார் சாப்பாடு வைக்கிறது? அம்மா. அப்ப நாய் காணையில என்னன்னு கூப்பிடுவீங்க? நாங்க பிரணாஷ் காணையில தூரமா இருக்கிறாரு என்னன்னு கூப்பிடுவோம்? பிரணாஷ் பிரணாஷ் கூப்பிடுவோம், அப்படித்தானே? அப்படி அம்மா கூப்பிடுவா? அப்ப தம்பி தம்பி என்று கூப்பிடுவா அம்மா. இப்ப நாய் தொலைஞ்சா அப்படி கூப்பிடுறது நாங்கள் குஞ்சு என்று கூப்பிட ஓடி வந்துடும் போல பிரணாஷ் நாய். அப்படியோ? மழலைகள் நிற நிகழ்ச்சி விட தான் நாங்கள் நினைந்திருக்கிறோம். பிரணாஷ் வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிற.
மூன்று குட்டீஸுமே இன்றைக்கு என்னோட அழகாக கதைச்சிருக்கிறேன். 3 பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கடந்த ஆன்டி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.